ஸ்டீராய்ட்ஸோட பக்க விளைவுகளை தெரியாம நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க. ஆனா அது சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சீரியஸா ஸ்கின் கேன்சர் வரைக்கும் போகுது. ஓகே, சோ ஸ்டீராய்டோட மெயின் சைடு எஃபெக்ட்டே வந்து ஸ்கின் கேன்சர் போகுது. உங்களுக்கு நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப தின் ஆயிரும். அவங்க ஸ்கின் டோன் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பிங்கா இருக்கும், ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு நான் பாத்திருக்கேன், அங்க வெயின்ஸ் எல்லாம் கூட தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ஸ்கின் வந்து அதோட குவாலிட்டி மாதிரி ரொம்ப தின் ஆயிரும். இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு 6 months யூஸ் பண்றேன். 6 months யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா விட்டுட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகுது, பேக் டு நார்மல் ஆகுது. பேக் டு நார்மல் சொல்லக்கூடாது, ரொம்ப சீரியஸா வந்து டார்க்கன் ஆகுது. ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பருக்கள் வருது. ஆனா அந்த பரு வந்து ஹீலே ஆகாது. ஓகே, ஹீல் ஆகாதபடி ஒரு அன்ஹீலிங் ஸ்கார் மாதிரி, ஒரு அன்ஹீலிங் ஆக்னி மாதிரி அது ஃபார்ம் ஆகி, அது என்னதான் நம்ம அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணாலும் அது பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அது. இது மூணாவது. நாலாவது, நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன், இச்சிங். நிறைய பேர் வருவாங்க, தோல் உறிஞ்சு வருவாங்க, ஒரு மாதிரி ஸ்கின் எனக்கு ரொம்ப இச்சிங்கா இருக்கு டாக்டர்னு வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப அது தேவையில்லாதது கூட இல்லையா, அதை வந்து பண்றதும் தப்பு. ஸோ இதெல்லாமே ஸ்டீராய்ட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் நான் சொல்லுவேன். இப்போ நார்மலா வந்து ஒரு பியூட்டி கிரீம் வாங்குறாங்க, ஒரு பார்லர் பேஸ்ட் கிரீம் வாங்குறாங்க. அது வாங்குறது வந்து ஓவர் த கவுண்டரும் நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் போனாலும் நீங்க அது கிடைக்குது, அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து இப்போ ரிசல்ட்ஸ் வருமா அப்படின்னா ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். ஏன்னா வந்து அது ஒரு ஸ்கின் ரெஜெனரேஷன்ஸ் நீங்க பார்க்கலாம், ஒரு சின்ன ஒரு மைனர் சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம். ஆனா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வேணும். எனக்கு ஒரு ஸ்கின் வைட்டனிங் ஆகணும். ஸ்கின் வைட்டனிங் கான்செப்ட் நீங்க எடுத்தாலே நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கின் வைட்டனிங் வந்து அது வந்து என்ன ஒரு ஷேட் பெட்டர் பண்ண முடியும்னா ஒரு 3 shades பெட்டர் நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம பண்ண முடியாது. ஆனா வந்து நம்மளோட மெலானின் பிக்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா நம்ம ஸ்கின்ல இருக்கிறதுனால we are very prone to pigmentations. அதே மாதிரி 4 நாள் இப்போ கலரா இருக்காங்க, 4 நாள் வெயில போய் இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆனோன்னா திருப்பி எனக்கு ஸ்கின் வைட்டனிங்னு வராங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கின் வைட்டனிங்னு இல்லாம, உங்க ஸ்கின் ஆக்னி இல்லாம, உங்க ஸ்கின் பிக்மெண்ட்ஸ் இல்லாம, அங்கங்க கரும்புள்ளிகள் இல்லாம, உங்க ஸ்கின் வந்து சுருக்கம் இல்லாம ஒரு கிளியர் ஸ்கின்னா இருந்தாலே அது ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் சொல்லுவேன், பி கான்ஃபிடென்ட் ஆன் யுவர் ஓன் ஸ்கின் டோன். அதுவே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அது எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. எனக்கு வந்து என் டோன் வந்து பர்த் டோனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டார்க் ப்ரௌன் தான் இருக்கு, அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கும் போது மெடிக்கல் பாசிபிலிட்டிஸ் என்ன, ஒரு 3 ஷேட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த 3 ஷேட்ஸ்க்காக நீங்க என்ன பண்றீங்க, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாக்குறீங்க, நிறைய ஓவர் த கவுண்டர் கூகுள் சர்ச் பண்ணிட்டு நீங்க மெடிக்கல் ஷாப்ல போறீங்க, க்ரீம் வாங்குறீங்க. அந்த க்ரீம் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் இருக்கு, அதை வந்து தடுக்கவும் முடியாது. அதை வந்து கரெக்டான ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்க வாங்குறது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு தெரியும் என்ன பெர்சன்டேஜ்ல கொடுத்தா எப்படி போகும் அப்படின்னு தெரியும். திடீர் ஸ்ட்ரைட்டா ஒரு 10% ஒரு க்ரீம் வாங்கி நான் அப்ளை பண்றேன்னா கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்குறா செய்யும்.